இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதையோட பேர் மாயவனம். வாங்க கற்பனை உலகத்துக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்தில் ஒரு 2 பசங்க, ஒரு 10 வயசு பசங்கன்னு வச்சுக்கலாமே, ஒரு 4வது 5வது படிக்கிற பசங்க. அந்த 2 பசங்களுக்கும் ஸ்கூலும் வீடும் பக்கம்தான். அதனால் தினமும் சைக்கிள்லே போயிடுவானுங்க. அப்படி ஒரு நாள் சாயங்காலம் 2 பேர் சைக்கிளில் போயிட்டு ஈவினிங் சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கானுங்க. அப்போது ஒரு ரோடில் கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும். இவனுங்க வழக்கமாக என்ன பண்ணுவானுங்கன்னா, சைக்கிளை கஷ்டப்பட்டு மிதிக்காமல் அந்த இடம் வரும்போது மட்டும் இறங்கி அப்படியே தள்ளிட்டு போவானுங்க, தள்ளிட்டு மேலே வருவானுங்க. அப்படி ஒரு நாள் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த 2 பசங்களை நோக்கி ஒரு அண்ணன் நடந்து கையில் அவர் ஒரு மரக்கன்று வச்சுருக்காரு, ஒரு சின்ன செடி மாதிரி. அதை வச்சுருக்காரு. அதை கொடுத்துட்டு, தம்பி இதை கொஞ்சம் வளர்க்க முடியுமாப்பா உங்களாலன்னு கேட்குறாரு. திடீர்னு 10 வயசு பசங்கள்ட்ட யாரோ ஒருத்தர் கேட்டால் அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, அவனுங்க அண்ணே இல்லைண்ணே எங்கள் வீட்டில் யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நவருங்க நாங்கள் வீட்டுக்கு போகணும், லைட்டாக ஒரு மாதிரி பயந்துருக்கானுங்க. இவர் சொல்ல, தம்பி ஒன்றும் பயப்படாதீங்கப்பா, இது ஒரு சாதாரண மரச்செடி தான். உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்களா மரம் வளர்க்கணுன்னு, நான் எங்கள் வீட்டில் ஃபுல்லாக வளர்த்துட்டேன். இது மட்டும் எங்கே வளர்க்கணும் இடம் இல்லைடா, அதான் ப்ளீஸ் வளங்க, மரம் வளங்க, மரம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, மரம் வளர்க்குறது நல்லது அப்படிங்கிற மாதிரி அது இதுன்னு சொல்லி அந்த மரக்கன்றை கொடுத்துட்டாரு. இவனுங்க 2 பேரும் அதை வாங்கிட்டானுங்க. வாங்கிட்டு அதை நடலான்னு போகிறாங்க. நடலான்னு அந்த 2 பேரில் ஒருத்தன் பேர் என்ன வச்சுக்கலாம், இதில் அந்த ஒருத்தன் பேரை நம்ம பையன்னு வச்சுக்குவோம், இன்னொருத்தன் பேரை ஃப்ரெண்டுன்னு வச்சுக்குவோம், சரிங்களா? ஏன்னா அந்த 2 பேர் தான் மெயின் கேரக்டரு. இப்போ அந்த பையன் அந்த ஃப்ரெண்டும் அந்த பையன் என்ன பண்ணுறானுங்க, அந்த பையன் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போகிறானுங்க. போயிட்டு இந்த மரக்கன்றை நடலான்னு பார்க்குறானுங்க. அங்கே இருந்துட்டு அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க, இல்லைடா இங்கே தான் நட வேணாம், இங்கே இடம் இல்லை ஏற்கனவே, இது செடி இல்லைடா, இது ஒரு மரம்டா, இது மாதிரி இருக்குது, இது வளர்த்தோம்னா அவங்க வீட்டில் இடம் இருக்காது, போய் உன் ஃப்ரெண்டு வீட்டில் வளர்த்துக்கொண்டுட்டாங்க. அப்புறம் இவனும் அவன் ஃப்ரெண்டும் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறானுங்க. இவங்க 2 பேர் வீடும் பக்கத்து வீடு தான். அப்புறம் அங்கே போனால் அங்கேயும் இதே பதில் தான், செடினா வேணால் மறக்கலாம், இது வளர்த்தோம் அப்படின்னா நாலு பின்ன வளர்ந்துருச்சுன்னா வெட்டுற மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது, வேணால் செடி வேணால் நாளைக்கு வாங்கிட்டு வா நடலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யார் கொடுத்தான்னு சொல்கிறதுக்கு, இந்த மாதிரிம்மா ரோட்டில் ஒரு அண்ணன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஏதாவது மரம் வளர்க்கணுன்னு சொல்லி விழிப்புணர்வுக்காக கொடுத்துருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு அவங்களும் சரிடா அப்படின்னா வெளியில் போய் நட்டு வச்சுட்டு வந்துடுங்க, அப்படியே ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது தண்ணி ஊற்றிட்டு வந்துடுங்க தினமும் அப்படின்னு சொல்கிறாங்க 2 வீட்லேயும். இவனுங்களும் சரின்னு சொல்லிவிட்டு அந்த மரக்கன்று எங்கே நடலாம் அப்படின்னு இடத்த தேடிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு முன்னாடி நடலான்னு போனால் அவங்களும் தம்பி இங்கே நடாதீங்க இப்போ இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அம்மாவும். இவங்களும் சுற்றி பார்க்குறானுங்க. அப்புறமா தான் இவங்களுக்கு ஒரு யோசனை வருது, அவங்க வீட்டில் இந்த இடமும் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது தண்ணி ஊற்றலான்னு சொன்னாங்களே. அப்புறம் இவனுங்க பார்த்தானுங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் ஒரு அடர்ந்த காடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மொத்தம் 2 வழி இருக்குது வீட்டுக்கு வர்றதுக்கு. அதில் ஒரு வழியில் வந்துட்டு அந்த பாதியில் கட்டடிச்சுட்டு இன்னொரு வழியில் வரலாம். மொத்தம் 2 வழி. அதில் ஒரு வழியில் நேராக வந்தால் ஸ்கூல்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். இன்னொரு வழியில் போனோம் அப்படின்னா பாதி தூரம் போயிட்டு ஒரு லெஃப்ட் கட்டி எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த ரூட்டில் ஜாயின் ஆகும், திருப்பி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்படி அவங்க அந்த 2வது ரூட்டில் போனாங்க அப்படின்னா அங்கே ஒரு பெரிய காடு இருக்குது. அந்த காட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் எடுத்து தான் இவங்க இந்த வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, அந்த காட்டில் பேசாமல் போய் நட்டலாம், இது மரம் தானே, அது பாட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கும், நம்ம 1.5 நாள் தண்ணி ஊற்றாட்டியும் ப்ராப்ளம் இருக்காது, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அங்கே போகிறானுங்க. இது அவங்க வீட்டில் சொல்லலை, இந்த மாதிரி அங்கே அந்த காட்டில் மரம் நட போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த காட்டுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த காடு ஒரு மாதிரி சபிக்கப்பட்ட காடுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி அங்கே யாருமே போக மாட்டாங்க. ஒரு மாதிரி அந்த இடமே கைவிடப்பட்ட ஒரு காடு மாதிரியும் ரொம்ப அடர்த்தியாக, எதுக்கு உள்ளே போயிட்டுன்னு சொல்லிட்டு திருடர்கள் கூட அங்கே உள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா 1-2 டைம் போகும்போது சில பேர் அங்கே பேயை பார்த்த மாதிரியும், சில பேரை ஏதோ அமானுஷம் தாக்குன மாதிரியும், இதுலேயும் 1-2 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மரம்லாம் நைட்டு பேசும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதனாலே அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க. இவங்க 10 வயசு பசங்க தானே, இவங்க ஒன்றும் பயம் இல்லாமல் சரிடா இதான் நடுறதுக்கான சரியான இடமா இருக்கும். இவனுங்க என்ன நினச்சதுன்னா, தண்ணி ஊற்றுறதுக்கு நமக்கு வேலை மிச்சம், உள்ளே போய் நட்டுட்டோம்னா, ஏன்னா காட்டுக்குள்ளே தானாக வளர்ந்துடும், இதை கணக்கு போட்டு போயிருக்கானுங்க. அப்படி அந்த காட்டுக்குள்ளே ஒரு நாள் போகிறானுங்க அதை தூக்கிக்கிட்டு. அந்த மரக்கன்று அப்போதைக்கு என்ன பண்ணிட்டானுங்க, அவன் பையன் வீட்டில் வச்சுக்கிட்டானுங்க. பையன் வீட்டில் வச்சுட்டு அதை நடாமல் அப்படியே அந்த இதாக இருக்குது நட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த நாள் இவனும் அவன் ஃப்ரெண்டும் வேகமாக போயிட்டு
பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு சைக்கிளில் போயிட்டு அந்த நடு காட்டுக்கு போகிறானுங்க. நடு காட்டுக்கு போகும்போது இவனுங்களுக்கெல்லாம் எதுவுமே ஃபீல் ஆகலை. ஒரு சாதாரண காடு மாதிரி தான் இருக்குது, என்ன ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சகஜமாக போகிறானுங்க. நடு காட்டுக்கு போகிறானுங்க. அங்கே ஒரு சமமான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பக்கத்துலலாம் மரம் இருக்குது, ஆனால் நடுவில் கொஞ்சம் எம்டியாக இருக்க இடம். அதனால் அந்த இடத்துல இவனுங்க கொஞ்சம் தூரம் தோண்டி அந்த செடியை, அதாவது அந்த மரக்கன்றை வச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே அந்த காட்டை லைட்டாக கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரானுங்க. இந்த காட்டை பற்றி சொல்லணும்னா நல்லா அடர்ந்த காடு, பச்சை பசேல்னா இருக்கும். அதான் விலங்குகளும் ஒன்று ரெண்டு இருக்குது, ஆனால் அந்த சிங்கம் புலி அது மாதிரிலாம் இல்லை. சும்மா அந்த குரங்கு கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் வழக்கமாக அந்த காட்டில் ஒன்று ரெண்டு மான் சுற்றும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு காடு இது. அப்புறம் முயல் அது மாதிரி சுற்றிட்டு இருக்கோம். அதெல்லாம் இவங்க பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வரானுங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அடுத்து அப்படியே ஒரு 10 வருஷம் ஓடுது. 10 வயசில் இவங்க நட்ட செடி, அதாவது ஒரு மரமாக வச்சானுங்களே மரக்கன்றை, 10 வருஷமாக என்ன பண்ணுவானுங்க, முதல்ல 5 வருஷம் தினமும் அப்படியே போகிறானுங்க, அந்த காட்டுக்கு போகிறானுங்க, தண்ணி ஊற்றுறானுங்க, வரானுங்க. இந்த மாதிரி தினமும் போயிட்டுருக்கு. அந்த மரத்துக்கிட்ட இவங்க என்ன ஒரு வித்தியாசம் தெரியுதுன்னா, பொதுவாக நம்ம ஒரு மரம் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும், ஆனால் அது ஒவ்வொரு நாளைக்கும் அப்படியே சருன்னு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இவனுங்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா அந்த மாதிரி இப்படியே வளருது அப்படின்னு. நெக்ஸ்ட் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, மரம்னா இப்படி தான் வளரும் போல், நம்ம தான் முன்னப்பின்னா நான் மரம் நட்டது இல்லைல்ல அப்படின்னு நட்டுக்கிட்டே அப்படின்னு தண்ணி ஊற்றிட்டே இருக்கானுங்க. இப்படி ஊற்றிட்டே இருந்து ஒரு 5 வருஷத்துலேயே அந்த மரம் நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ பொதுவாக ஒரு மரம்னா வந்து மேலே உயரமான வளரணும், இது என்ன பண்ணிடுச்சு இந்த மரம் அப்படின்னா, ஓரளவுக்கு உயரமாக வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் சைடில், அதாவது பரப்பளவு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது நல்லா சைடில் நல்லா விரிய ஆரம்பிக்குது, நல்லா படர ஆரம்பிக்குது மரம். இப்போ அந்த மரம் படரும்போது அதுக்கு சைடில் இருக்கிற மரம் வந்து இதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இது இடிக்குது அப்படின்னா, மற்ற மரமாக இருந்தால் இந்த கிளைகள் போய் இடிச்சுட்டு கிடக்கும், எதாவது பண்ணிகிட்டு இருக்கும்ல. ஆனால் இந்த மரத்தோட அந்த ஒரு பலம் என்னென்னா, சைடில் படரும்போது அங்கே ஏதோ ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மரத்தோட கிளைகள் வளர்ந்து வளர்ந்து அந்த மரத்தை அப்படியே சைடில் இடித்து அந்த மரமே வேரோட ஒரு மரம் 1 2 மரம் தான் சாயுது. அதாவது இந்த மரம் வளர வளர சைடில் இருக்க மரம்லாம் சாய ஆரம்பிக்குது. சாஞ்சு அப்படியே ஒதுங்கிடுது மற்ற இதோட கிளைகளில் பட்டு. அப்படியே போக ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த காட்டுக்கு நடுவில் இந்த வச்ச மரம் ஒரு 40 மீட்ரு பரப்பளவு இருக்கும், இந்த மரம் மட்டுமே. அதே மாதிரி அதோட அந்த நடுவில் அந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, மெயினாக அந்த இது, அது மட்டுமே வந்து ஒரு 2 மீட்டர் அளவுக்கு இருக்குது பரப்பளவு. இவனுங்க 2 பேரும் சேர்ந்து தான் அதை கட்டி பிடிக்க முடியும், அந்த அளவுக்கு ஒரு இது வளர்ந்துருக்கு அந்த மரம் வெறும் 10 வருஷத்தில். சரி, இது யார்ட்டையும் சொல்லிக்க வேணாம், இது ஒரு அதிசயமாக இருக்குது இந்த மரம் அப்படின்னு சொல்லி இவனுமே சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டானுங்க. தினமும் சாயங்காலம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த மரத்துக்கிட்ட வந்துடுவானுங்க. 2 பேரும் ஜாலியாக அந்த அந்த நாள் நடந்ததெல்லாம் பேசிக்கிறது, ஏதாவது அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறது, இது மாதிரி போயிட்டுருக்கு. இப்போது அந்த பசங்களுக்கு 20 வயசு. இப்போ 20 வயசு இருக்கும்போது வந்து 2 பேரும் காலேஜ் போகிறானுங்க. ஆனால் 2 பேருமே வந்து வேறு வேறு கிளாஸ் படிக்கிறோம், ஒரே காலேஜ் ஆனால் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டு. அதில் நம்ம பையன் எப்படின்னா, கொஞ்சம் நல்லா அறிவானவன், நல்லா படிக்கணும், நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன். நம்ம இன்னொரு அந்த ஃப்ரெண்டு எப்படின்னா, ஆவரேஜாக படிப்பான், நெக்ஸ்ட் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பான். இந்த மற்ற பொதுவாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது மாதிரி அலப்பறை பண்ணிகிட்ருக்கிறது, நெக்ஸ்ட் ஏதாவது சண்டேலாம் போயிட்டுருக்கிறது, இப்படியே அவங்க நாட்கள் ஓடிட்டுருக்கு காலேஜில். அப்படி ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, நம்ம பையனுக்கு என்னென்னா, ஒரு டைம் அவங்க காம்படிஷன் நடக்கும் அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் வந்து, இந்த கம்ப்யூட்டரில் கோடிங் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த காம்படிஷனு. நம்ம பையன் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து எலிமினேட் ஆகிட்டான், மார்க் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆகிட்டான். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்கான், பக்கத்து டிபார்ட்மெண்ட் பசங்களை சண்டை போடும்போது அடி வாங்கிட்டு வந்துட்டு அந்த பசங்களாம் அவனை போட்டு அடிச்சு போட்டானுங்க. இவன் தலை போயிருக்கான், அங்கே ஒரு 2 மூணு சேர்ந்து அடிச்சிட்டானுங்க. என்ன இருந்தாலும் இவனால் இது ஏற்றுக்க முடியல, நம்மளை அடிச்சிட்டாங்களே, நம்ம அடி வாங்கிட்டோமே அப்படின்னு 2 பேருமே இன்றைக்கி தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வந்து அந்த மரத்து பக்கத்தில் மரத்து கீழே உட்காரானுங்க அந்த நிழலில். அப்படி மரத்து கீழே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன நடக்குது, அந்த மரம் பேச ஆரம்பிக்குது. அதாவது இத்தனை வருஷமாக எதுவுமே ஆகாத அந்த இது திடீர்னு இப்படி சவுண்டு வரும், இவனுக்கு ஒன்றுமே புரியல, யார் என்ன பேசுறதுன்னு கேட்கும்போது அந்த மரத்துலேருந்து ஒரு சத்தம் வருது, நான் தான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி. இவங்களால இது ஆச்சரியமாக இருக்குது, 2 பேருக்குமே இதனால் ஒரு மனப்பிரமையாக இருக்குமோ அப்படி இப்படின்னு நினைக்கிறானுங்க. இருந்தாலும் இப்படியே பேசி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் தான் தைரியமாக பேசுகிறான். என்ன நீ எப்படி பேச முடியுது அப்படி இப்படின்னு கேட்குறானுங்க. அந்த மரமும் இருந்துட்டு, என்னால் பேசலாம் முடியும், உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் பேசலான் இருந்தேன், இன்றைக்கி உங்களுக்கு தேவை இருக்குதுன்னு எனக்கு தோணுது, அதனால தான் பேசுகிறேன்னு சொல்லுது. இவனுங்களும் சரி சொல்லு, என்ன வேணும், என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்கும்போது,
அந்த மரம் சொல்லுது, என்கிட்ட ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தோட பழங்கள் எல்லாத்தையும் அது வந்து பார்க்க சொல்லுது. அந்த மரம் கேட்குது, நீங்கள் என்னைக்காவது எங்கேயாவது வந்து ஒரு பழம்லாம் இந்த கலர்லேருந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. அதாவது அந்த மரத்தில் இருக்கிற பழம் எல்லாம் இந்த ப்ளூ கலர் இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா ஒரு ப்ளூ கலரில் இருக்க பழம், நீல கலரில். இந்த மாதிரி பழத்தை எங்கேயா பார்த்துருக்கீங்களா, ஒரு டைமாக பிடிங்கி சாப்பிட்ருக்கலாம்னு கேட்குது. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இது நல்ல பழமாக விஷமானே தெரியல, நாங்கள் எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டுன்னு நாங்கள் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பழம் எப்படி இருக்குன்னா மாம்பழம் மாதிரியே தான் இருக்குது, ஆனால் ப்ளூ கலரில் இருக்குது. அதனால் சரி எதுக்கு இதுன்னு சொல்லி இங்கே சாப்பிடவே விட்டானுங்க. அப்புறம் அந்த மரம் சொல்லுது, நீங்கள் எங்கிட்ட 2 ஆசை கேட்கலாம். அதாவது ஒவ்வொருத்தருக்குமே 2 ஆசை இருக்குது. இதில் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் நான் ஒரு பழத்தை சொல்லுவேன், நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கேட்குற ஆசை நிறைவேறும் அப்படிங்குது. இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம பையன் நம்பலை. ஆனால் ஃப்ரெண்டு தான் சொல்கிறான், இல்லைடா எதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த பையன் சொல்கிறான், இல்லைடா இந்த பழத்தை சாப்பிட்லாமான்னு தெரியல, இது நம்ம ஏன் வெளியில் யார்ட்டையும் போய் கேட்கல அப்படின்னா அப்புறம் இந்த பழம் எங்கே வந்து வந்துச்சுன்னு கேட்பாங்க, இந்த மரத்தை வந்து பார்ப்பாங்க, அப்படிங்கிறக்காக நம்ம பாதுகாக்கிறக்காக அப்படி பண்ணோம். இப்போ இதை சாப்பிட்டு நமக்கு எதாவது ஆச்சுன்னா கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எதுவுமே கேட்டுக்காம நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான், அட போடா நீ இப்படியே பயந்துட்டாரு அப்படின்னு அந்த மரத்துக்கிட்ட என்ன சொல்கிறான், அவன் ஆல்ரெடி அடி வாங்கின கோவத்தில் இருக்கான்ல காலேஜில், இந்த மாதிரி நான் வந்து உலகத்தில் ரொம்ப பலசாலி ஆகணும் அப்படின்னு கேட்குறான். அந்த மரம் வந்து எனக்கு ரைட் சைடில், அதாவது வலது பக்கத்தில் இருக்கிற 2 பழம் ஓரமாக இருக்குல்ல, அந்த பழத்தை பறிச்சுட்டு வான்னு சொல்லுது. இவனும் வந்து அந்த 2 பழத்தை பறிச்சுட்டு வரான். இந்த 2 பழத்தை சாப்பிடு, உனக்கு வந்து நீ கேட்குற சக்தி கிடைக்குன்னு சொல்லுது. இவனும் டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிட்றான். ஆனால் உடம்புல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை. ஏற்படாத பார்த்துட்டு என்ன உடம்புல எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்கிறான். இல்லை, இது வந்து உள்ளே உனக்கு வந்து வெளியில் எந்த தோற்றத்தில் மாற்றம் தெரியாது, ஆனால் அவங்ககிட்ட சக்தி வந்து ஏராளமாக இருக்கோ, வேணால் வந்து ஏதாவது நீ டெஸ்ட் பண்ணி பாரு அப்படிங்குது. இவனு என்ன பண்ணுறான், டக்குன்னு ஒரு கல் எடுக்கிறான். அந்த கல்லை எடுத்து இன்னொரு கை பாதத்தில் வச்சுட்டு, அதை கையில் வச்சுட்டு இன்னொரு கை வச்சு டக்குன்னு அடிக்கிறான் உடைதான பக்கத்துக்கு. பார்த்தா சில்லு சில்லாக உடஞ்சி போயிடுது அந்த கல். அந்தளவுக்கு இப்போ அவன் பலசாலி ஆகிட்டான். பார்த்தோன்னே அவன் கண்ணை அவனால் நம்ப முடியல. இதை பார்த்தோன்னே நம்ம பையனும் இருந்துட்டு, இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, நீ யார் என்ன அது இதுன்னு கேட்காதே மரத்துக்கிட்ட. அந்த மரம் சொல்லுது, பெரிய கதை இல்லை, எனக்கே வந்து நான் யாருன்னு தெரியல, ஆனால் என்கிட்ட இந்த சக்தி இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னை வந்து நீங்கள் இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டீங்க, அதனால் ஒரு நன்றி கடனாக இருக்கட்டும். ஆனால் இந்த 2 உங்களுக்கு ஆளாளுக்கு 2 ஆசைகள் நிறைவேற்றி வச்சதுக்கப்புறம் நான் மௌனமாயிடுவேன், நான் திருப்பி பேச மாட்டேன் அப்படின்னு அந்த மரம் சொல்லுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன கேட்குறான்னா, எனக்கு வந்து உலகத்தில் ரொம்ப அறிவாளி ஆகணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு மூளை வேணும் அப்படின்னு கேட்குறான். இதுவும் என்ன சொல்லுது, அதே மாதிரி அந்த வலதுபுறத்தில் இருக்கிற 2 பழத்தை எடுத்து வந்து சாப்பிட சொல்லுது. இவனும் அந்த பழத்தை வந்து சாப்பிட்றான். சாப்பிட்டோன்னே இவனுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, ஒரு மாதிரி தெளிவான மாதிரியும் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இவனும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டானுங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டு என்ன வந்துட்டான், அடுத்த நாள் காலேஜுக்கு போய் அவன் ஃப்ரெண்டை, அதாவது ஃப்ரெண்டுனா நம்ம ஃப்ரெண்டு அங்கே போயிட்டு அடி வாங்கினான் பார்த்தீங்களா ஒரு நாள் வேறு டிபார்ட்மெண்ட்டில், அதே டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறான் அந்த பசங்களை அடிக்கலான்னு. திருப்பி அந்த 3 பசங்க கூப்பிட்றான், இப்போ வாங்கடா அப்படின்னு. அந்த 3 பசங்க வந்து என்ன எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து என்னையே அடிக்க வரியான்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் இருக்க மீதி 30 பசங்க கூப்பிட்றானுங்க. அதாவது இப்போ மொத்தமாக 30 பசங்க அவனுக்கு அடிக்க வரானுங்க. இவன் என்ன பண்ணிட்டான், ஒத்தாளாக அந்த 30 பேரையும் அடிச்சிட்றான். அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஒரு இதை வச்சு கீறி விட்டான். அதனால் இவன் கையில் ஏதோ ரத்தம் வருது, ஏதோ ஷார்ப்பான ஒரு பொருள் வச்சு கீறவும் இவன் கையில் ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் இவன் எல்லாத்தையும் அடித்து முடிச்சிடுறான். அடித்து முடிச்சுட்டு வந்து இவனோட உடம்புக்கு வந்து கட்டு போட்டுக்கிறான். அதே மாதிரி அங்கேயும் என்ன நடக்குது, நம்ம பையன் இருக்கான்ல, அடுத்த நாள் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க காலேஜில், ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க ப்ரோக்ராமிங் பண்ண சொல்லி கம்ப்யூட்டரில். இவன் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கொடுத்துருக்காங்க டைமிங், இவன் 5 நிமிஷத்தில் டப்புன்னு முடிக்கிறான். முடிச்சு அடுத்த லெவல் கிராஸ் ஆகிட்டு அந்த ஒரு 5 மணி நேரம் நடக்க வேண்டிய காம்படிஷனை வெறும் 50 நிமிஷத்தில் முடிச்சு விட்டார். முடித்ததுக்கப்புறம் காலேஜ் ஃபுல்லாக இவன் பேர் பரவுது. நல்ல ஒரு மாதிரி ப்ரோக்ராமிங் சூப்பராக ஒரு பையன் போடுறான், பெரிய ஆள் தான் அவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு காலேஜ் ஃபுல்லாக. இப்படி போயிட்டுருக்க நம்மளுக்கு அடிபட்டிருக்கா. இவங்க 2 பேரும் அந்த நாள் சாயங்காலம் வரானுங்க, அந்த மரத்துக்கு நன்றி சொல்கிறாங்க. உன்னால் வந்து இன்னைக்கு காலேஜ் ஃபுல்லாக எனக்கு நல்ல பேர் அப்படின்னு ஒருத்தனும். நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, அவங்க எல்லாத்தையும் நான் அடிச்சிட்டேன், எனக்கு அடிபடுது, எனக்கு அடிபடாமல் இருக்கணும், அதனால் நான் என்னோடய இன்னொரு வார்த்தை இப்போயே கேட்குறேன், எனக்கு வந்து சாவே வரக்கூடாது அப்படின்னு கேட்குறான்.
அந்த மரமும் டக்குன்னு ஒரு பழத்தை கொடுத்துட்டு, இந்தா இது சாப்பிடு, நீ சாப்பிட்டுட்ட அப்படின்னா நீ இந்த 20 வயசுலேயே தான் அப்படியே இருப்ப, அதிகமாக உனக்கு எந்த அடிப்பட்டாலும் எவ்வளோ நடந்தாலுமே உன் உடம்புக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்றான். அதே மாதிரி நம்ம பையன்கிட்ட கேட்குது, சரி உனக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், நம்மளால இப்போ அறிவாளி ஆகிட்டான்ல, என்ன சொல்கிறான்னா, எனக்கு இப்போதைக்கு எதுவும் ஆசை இல்லை, நாளை பின்ன ஆசை வந்தால் சொல்கிறேன், இப்போதைக்கு என்னோட அந்த ஒரு ஆசை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். அந்த மரமும் சரின்னு சொல்லிடுது. இப்படியே ஒரு சில வருஷங்கள் போகுது, ஒரு 10 வருஷம். இப்போது கணக்குப்படி பார்த்தோம்னா 2 பேருக்கும் 30 வயசு ஆகிருக்கணும். ஆனால் நம்ம பையனுக்கு மட்டும் 30 வயசு ஆகிருக்கு, அவன் இன்னும் 20 வயசுலேயே தான் இருக்கான். இப்போது அந்த 30 வயசு பையன் வந்து நல்லா அந்த உலகத்திலே வந்து ஒரு பெரிய பணக்காரன், அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பணக்காரன், அறிவாளி, நிறைய கம்பெனி, நிறைய பிஸ்னஸ் ரன் பண்ணிவிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கான் நம்ம பையன். அதே மாதிரி அந்த 20 வயசு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கு இப்போவும் 20 வயசு தான் இருக்குது, ஏன்னா அவனுக்கு தான் வயசே ஆகாதுல்ல. இவன் என்ன வந்துட்டான், சும்மா போகிறவனை தான் அம்பழுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அவனோட சக்தியே வந்து அவனுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. யாரை பார்த்தாலும் வந்து ஒரு மாதிரி திமிராக நடக்கிறது, இது மாதிரியே போயிட்டு இப்போ ஒரு 5-10 வருஷம் கழித்து இவன் எந்த நிலைமையில் இருக்கான் அப்படின்னா, வேர்ல்டு ஃபுல்லாக அந்த வேர்ல்டு போலீஸ் ரெக்கார்ட்ஸ் சொல்லுவாங்கள்ல, அதாவது இவனை எந்த நாட்டில் வந்தாலும் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் இவனும் வந்துட்டான். ஒரு டெரரிஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆனால் இவன் நிறைய வேலை பண்ணுறான், அவனுக்கு பிடிச்சி உள்ள வைங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவனை எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயும் வந்து வச்சாலும் உடச்சிட்டு வெளில வந்துடுறான், நெக்ஸ்ட்டு அரெஸ்ட் பண்ண போனாலும் வந்து தப்பிச்சிட்றான். இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்படி தன்னோட ஃப்ரெண்டு வாழ்க்கை நாசமாக போயிட்டுருக்கே, அவனோட பேர் வந்து இப்படி கெட்டு போயிட்டுருக்கே அப்படின்னு பார்த்து நம்ம பையன் இருந்துட்டு அவன்கிட்ட பேச போகிறான். இத்தனை வருஷத்துலேயும் அப்பப்போ பேசிட்டு தான் இருப்பான், இந்த மாதிரி சொன்னால் கேளுடா, இப்படி பண்ணாத அப்படி இப்படின்னு. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு வேறு எவனையும் மதிக்க மாட்டான், நம்ம பையனை மட்டும்தான் வந்து கொஞ்சம் பேசுவான், இன்னும் ஃப்ரெண்டாக பார்த்து மதிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் தொடர்ந்து இவன் இப்படி மாற்றி மாற்றி வந்து அட்வைஸ் பண்ணுவோம், அவனும் வந்து இவன்கிட்ட பேச கட் பண்ணிட்டான். அதாவது நம்ம பையன் வந்து நம்ம ஃப்ரெண்டு பேசுகிறதே இல்லை ஒழுங்காக, ஏன்னா இவன் ஏன் இப்படி பண்ணிகிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ திருப்பி பேச போகிறான். ஆனால் இப்போ நம்ம ஃப்ரெண்டு எங்கே இருக்கான் அப்படின்னா அவன் வீட்டிலே தான் இருக்கான். அவனை யாருக்கும் பண்ண முடியாது, அவன் வந்தாலும் வந்து தூக்கிட்டு போக முடியாது. அதனால கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எப்பா நீ எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் அடங்கிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இவன் ஏதாவது போயிட்டு ஏதாவது வேலை பண்ணிட்டு வந்துட்டு இது மாதிரியே இருக்கான். அதாவது சம்மந்தமே இல்லாமல் வந்து இந்த காசுக்காக சில வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா, இவன் காசுக்காக என்ன பண்ணுவான், வெளிநாட்டில் போயிட்டு அங்கே இருக்க யாராவது அடிக்கிறது, அங்கே இருக்க கேங்ஸ்டரை போய் கொலை பண்ணுறது, இது மாதிரி பல கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கான். இருந்தாலும் இவன் உள்ளே போக முடியல. நிறையா நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து இவனை வந்து ஸ்னைப்பரில் வச்சு அட்டாக் பண்ணியுமே ஒன்றுமே ஆகாமல் இருந்திருக்கு. அதே மாதிரி இவன் வீட்டில் குண்டு தான் போட்டிருக்காங்க, வீடே இடிஞ்சு விழுந்துருச்சு, இருந்தாலும் இவனுக்கு மட்டும் ஒன்றுமே ஆகலை. அதுக்கப்புறம் திருப்பி அதே இடத்துல வீடு கட்டி உட்காந்துருக்கான் இப்போது. அப்புறம் இவன் போய் சொல்கிறான், இந்த மாதிரி நீ மாறிக்கோ, இது சரிப்பட்டு வராது, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறான். ஆனால் அவன் எதையுமே கண்டுக்கல. அப்புறமா அவன் சொல்கிறான், ஃப்ரெண்டு சொல்கிறான், இங்கே இருக்கவன் தானே என் வீட்டை தாக்குனானுங்க, நான் வந்து சொந்தமாக ஒரு ஐலாண்டே வாங்கிட்டேன், நான் அங்கே போயிட்டு என் வீட்டை கட்டிட்டு அங்கே இருப்பேன், நாளைக்கு அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சற வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த ஐலாண்டு அந்த வீட்டு எல்லாத்தையும் காமிக்கிறான். பார்த்தா இவனுக்குன்னு ஒரு ஐலாண்டு வாங்கி வச்சுருக்கான். அந்த நடு ஐலாண்டில் வீடு கட்டி சுற்றி ஃபுல்லாக அப்படியே இவனோட ஃப்ரெண்ட்ஸு, அதாவது ஃப்ரெண்ட்ஸ்னால் அந்த உருப்படாத கேஸுங்கெல்லாம் சேரும் பார்த்தீங்களா ஒன்றா, அது மாதிரி எல்லாருமே ஒரே இடத்துல இருக்க மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வைக்கிறான், தனி ராஜ்யமே நடத்தணும் அப்படின்னு. இதை பார்த்து சங்கட்டமாக இருந்தவன், நீ அங்கே போயிட்டு எதுவும் பண்ண மாட்டினா சரி, ஆனால் அங்கே போயிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அடுத்த நாள் இவனும் ஐலாண்டு கிளம்புறான். அங்கே போனோடனே அந்த ஐலாண்ட்லேருந்து மற்ற ஐலாண்ட்டை கான்டாக்ட் போட்டுக்கிட்டான், இந்த மாதிரி உங்களுக்கு என்னன்னாலும் கேளுங்க, நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு. அதே மாதிரி அங்கே ஒரு நாட்டுக்கு பிடிக்கல இன்னொரு நாடு அப்படின்னா அந்த நாடு இவன்ட்ட வந்து அங்கே போய் எதாவது அட்டாக் பண்ண சொல்கிறது. இவனுங்களும் என்ன பண்ணுவானுங்க, ஒன்று எதாவது குண்டு போடுறது, இல்லைனா ஆள் அனுப்பி அட்டாக் பண்ணுறது, இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஒரு பெரிய ஒரு மாஃபியாவே மாறிட்டானுங்க. இதை பார்த்துட்டு அவனோட அந்த பையனால் வந்து பொறுத்துக்க முடியல, தன்னோட ஃப்ரெண்டு வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு. இந்த பையனுக்கு முன்னாடி தெரியும் அவன் ஃப்ரெண்டு எங்கே இருக்கான் அப்படின்னு. சரின்னு அவனை நேரில் பார்க்க போகிறான். ஐலாண்டில் போய் பார்த்து சொல்கிறான், டேய் சொன்னால் கேள்றா அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறான். அவன் எதுவுமே கேட்கவே இல்லை. அப்புறமா ஃபீல் பண்ணிகிட்டே திருப்பி ரிட்டன் வந்துடுறான் இவனோட வீட்டுக்கு, அந்த பையன் வீட்டுக்கு. இப்போது அவனுக்கு ஒரு யோசனை தோணுது, அவன்கிட்ட இன்னொரு ஆசை இன்னும் பத்திரமா இருக்குல்ல. அதனால் அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு பழத்தை கொடு, அந்த பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா
அறிவு நல்லா வேலை செய்யணும். லைக் ஒரு மாதிரி நீ நீ சுய புத்தி அதிகமாக இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், ஒரு மாதிரி அறிவு வரணும் அந்த பழத்தை சாப்பிட்டான்னு கேட்குறான். அந்த மரமும் ரெண்டு சிரிச்சிட்டே கேட்குது, இது எதுக்கு உன் ஃப்ரெண்டுக்கு தானே அப்படின்னு. ஆமாம், ஏன்னா அவன் அறிவுலாம் இவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் ஒரு நிமிஷம் உட்காந்து இதெல்லாம் யோசிச்சானாலே அவனே திருந்திடுவான், அதனால் எனக்கு இப்போ அந்த பழம் வேணும்னு கேட்குது. அந்த மரமும் இருந்துட்டு, இதான் அவனோட கடைசி ஆசை, இதுக்கப்புறம் நான் வந்து மௌனமாயிருவேன், இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசவும் மாட்டேன், என்னோடய பழங்களும் வந்து எந்த வித சக்தியுமே இருக்காது அப்படின்னு சொல்லுது. இவனும் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிவிட்டு அந்த பழத்தை வாங்கிட்டு வேகமாக அவன் இருக்க ஐலாண்ட் நோக்கி போகிறான் ஃப்ளைட்டில். இப்படி போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, என்னடா எப்படி இருக்க, நல்லா இருக்கான்னு கேட்குறான். அவனும் இருந்துட்டு, என்ன போன மாதம் தானே பார்த்தேன், திருப்பி என்ன அக்கறை அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த பழத்தை வந்து இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன், இந்த பழம் வந்து வேறு நாட்டில் விளைஞ்ச ஒரு ஸ்பெஷலான பழம் அப்படி இப்படின்னு அது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிவிட்டு இந்த மாதிரி, ஆனால் இந்த பழத்தை சாப்பிட்டு யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்களாமா, அதனால தான் வந்து இந்த பழத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அவன் டக்குன்னு, ஏன்டா இந்த பழத்தை சாப்பிட்டா யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்களாடா அப்படின்னு கேட்குறான். அதான்டா, நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இதை சாப்பிட்டா வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு எந்த ஒரு ரிசல்ட்டுமே வரல. ஆனால் என் ரிசல்ட் சக்ஸஸ் ஆகணும், என் ரிசர்ச் வந்து சக்ஸஸ் ஆகணும், எனக்கு பேர் கிடைக்கணும் அப்படின்னா நான் ஒரு ஹியூமன் மேலே வச்சு டெஸ்ட் பண்ணி காமிக்கணும். எனக்கு வந்து இதுக்கு யாரும் முன் வரல, அதாவது நீ கொஞ்சம் சாப்பிட்டு காமிச்ச அப்படின்னா என்னைய வந்து கவர்மெண்ட்டில் வந்து எனக்கு சில விருது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, உனக்கு இருக்க அறிவுக்கு நீ எவ்வளோ பண்ணலாம், இதை போய் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு டக்குன்னு அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்றான். இதை சாப்பிட்டு அடுத்த செகண்டே அவன் மைண்டில் எதோ தோண ஆரம்பிக்குது. இத்தனை வருஷம் அவன் பண்ண தப்பு எல்லாமே ஒரு செகண்டில் அவன் மனசில் வந்து அப்படியே நிற்கிது. அப்படியே அவன் யோசிக்கிறான் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னென்ன தவறுகள் நம்ம பண்ணோம், என்னென்ன இடத்துல நான் வந்து தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு அப்படியே கூனி குறுகுறான். அப்புறம் அந்த பையன்கிட்ட, நம்ம பையன்கிட்ட அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான், நீ வந்து என் அறிவு கண்ணே திறந்துட்ட, நான் இனிமேல் இந்த எந்த தப்பும் பண்ண விரும்பலை, நான் இப்போயே போலீஸ்கிட்ட போய் சரண்டர் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு அவன் கட்டமைச்ச அந்த ஐலாண்டு நெக்ஸ்ட் மற்ற எல்லாத்தையுமே வந்து கலைச்சிட்டு அவனுங்க வேலையை பார்க்க சொல்லிவிட்டு அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அது போலீஸை சரண்டராக சொல்கிறான். ஒரு சில பேர் கேட்குறாங்க, ஒரு சில பேர் வந்து ஆப்போசிட் கேங்கில் போய் சேர்ந்துக்கிறாங்க. இவனும் என்ன பண்ணுறான், நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு, போலீஸ் ஸ்டேஷனையும் வந்து சொல்கிறான். நெக்ஸ்ட்டு அந்த மிலிட்ரி எல்லாருக்குமே ஒரு நியூஸ் போகுது, இந்த மாதிரி அவன் சரண்டர் ஆகிறான் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து அவன் சரண்டர் ஆகிடுறான், என்னை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு. அப்புறம் தூக்கி அவனை ஜெயிலில் போட்டுடுறாங்க. இவன் பண்ண தப்பெல்லாம் பார்த்து நீதிபதி, இவனுக்கு வந்து டக்குன்னு தான் ஒரு நாள் தான் இவன் வந்து இறந்துடக்கூடாது, இவன் வந்து சாகிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் போட்டுடுறாங்க. நம்மளுக்கு தான் சாவே இல்லைல்ல, அதனால் ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் வருஷங்கள் அப்படியே போகுது. இந்த வருஷங்கள் போக போக நம்ம பையன் இருக்கான்ல, அவன் தினமும் தன்னோட ஃப்ரெண்டை பார்க்க வந்துடுவான் ஜெயிலுக்கு. தினமும் சாயங்காலம் வந்து எப்படி வந்து தினமும் சாயங்காலம் அவனுங்க மரத்து கீழே உட்காந்து பேசுவானுங்களோ, அதே மாதிரி தினமும் சாயங்காலம் அங்கே ஜெயிலுக்கு போய் அவனை பார்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஒரு மாதிரி சந்தோஷமாக பேசிட்டு அவன் வீட்டுக்கு போகிறது தான் அவங்களோட ஒரு தினசரி ரொட்டீனாகவே இருக்குது. இப்படியே வருஷங்கள் போயிட்டு ஒரு 40 வருஷம் 50 வருஷம் போகுது. இப்போது நம்ம பையனுக்கு வந்து ஒரு 70 to 80 வயசு இருக்குது. ஆனால் நம்ம ஃப்ரெண்டுக்கு வயசே ஆகாதுல்ல, அவன் இன்னும் அதே 20 வயசு சின்ன பையனாகவே தான் இருக்கான். இப்போ அவன் ஃப்ரெண்டை பார்க்குறான் ஒரு நாள். இப்போ வந்து அந்த பையனுக்கு 75 வயசு. இந்த 75 வயசு இருக்கும்போது ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டை பார்க்க போகிறான். அப்போது வந்து அந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அதாவது அந்த பையனா அந்த ஃப்ரெண்டு நம்ம பையன் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி, நான் பண்ண தப்புனால தானே இப்போ உனக்கு வயசாகிருக்கு, இல்லைனா நீ 2வது ஆசையை வந்து உனக்கும் சாவு இல்லாமல் கேட்டிருக்கலாம்லடா, நம்மள்ட்ட சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு நம்ம பையன் சொல்கிறான், விடுடா நீ வாழ்வில எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரின்னு சொல்லிட்டு அந்த நாள் வந்து பாய் சொல்கிறான். அதே மாதிரி அந்த பையன் சொல்கிறான் ஃப்ரெண்டுக்கிட்ட, உனக்கு இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது, நான் உனக்கு ஜாமீன் வாங்கிட்டேன் அப்படின்னு. நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா அவன் தான் சாகிற வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்களே. ஆனால் அப்புறமா நம்ம பையன் சொல்கிறான், இல்லை நான் வந்து அதாவது நம்ம பையன் ரொம்ப அறிவாளியாச்சே, அதனால் அவனே வந்து லாயராகவும் ஆகிட்டான். அந்த லாயர் ஆகிட்டு போயிட்டு கோர்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி கடந்த ஒரு 40-50 வருஷமாக என்னோடய ஃப்ரெண்டு உள்ளே வந்து ஒழுக்கமாக தான் இருக்கான், அதனால் அவன் நன்னடத்தையை வந்து பார்த்து நீங்கள் ஜெயிலில் விட்டு வெளில வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் திருந்தி வாழுவான் அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
இதை கேட்ட நீதிபதிகளும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஜாமீன் கொடுத்துட்றாங்க. இதை கேட்டோன்னே அவங்க அவ்வளோ சந்தோஷம், உலகத்தை பார்க்க போகிறோம் திருப்பி அப்படின்னு. அதே மாதிரி இவனுக்கும் சந்தோஷம், 2 பேரும் சேர்ந்து இனிமேல் ஒன்றா வாழலாம் சந்தோஷமா அப்படின்னு. இந்த காலகட்டத்தில் நம்ம பயலுக்கு வந்து கல்யாணம் ஆகி பொண்ணு பேரன்லாம் வந்துருச்சு. அந்த பேரனுக்கே கல்யாணம் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு வயசாயிருச்சு. இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் போகிறான். யார்? நம்ம பையன் வந்து ஜெயிலில் அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். இவனும் சரி நாளைக்கு நம்மளை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணுறான். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் அவனை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணோன்னே அப்படியே வெளில பார்க்குறான். அவன் ஊர் அவனுக்கே அடையாளம் மறந்து போச்சு. அந்த அளவுக்கு ஊர் மாறிடுச்சு அந்த 50 வருஷத்தில். அப்புறம் இப்படி மாறி போன ஊரை அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே ஒரு காரில் வந்தவன் தன்னோட ஃப்ரெண்டு வீட்டு முன்னாடி நிற்கிறான். இப்போவும் அதே வீட்டில் இருக்கான், அதே இடம். ஆனால் வீட்டை மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே ஆசையாக போகிறான் தன்னோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு. பார்த்தா அந்த வீட்டில் அந்த ஃப்ரெண்ட் இல்லை அப்போது. அதாவது நம்ம பையன் வந்து அப்போ இறந்துட்டான். தன்னோட ஃப்ரெண்டு நைட்டு ஜாமீன் வாங்கிட்டு வந்து சந்தோஷத்தை தூங்குறான். காலைல இறந்து தன்னோட வீட்டில் இருக்கான். இதை பார்த்தோன்னே அவனுக்கு தான் ஒரே வருத்தம். அவனோட பொண்ணு பேரன் பேத்திலாம் அங்கே இருக்காங்க, எல்லாரையும் அழுகுறான். அப்போது அந்த பேரன் பேத்தியெல்லாம் கேட்டாங்க, நீங்கள் தான் அவரா அப்படின்னு. யாருங்கிறதுக்கு இல்லை, உங்களை பார்த்தா தாத்தா எப்போதும் பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டால் அவனுக்கு இன்னுமே வருத்தமாகுது. அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அப்புறம் அவன் இறந்த செய்தி கேட்டு உலகத்தில் இருக்க எல்லா பெரிய மனிதர்கள் நெக்ஸ்ட்டு அந்த தலைவர் தான் இருப்பாங்களே எல்லாருமே அவனோட இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக வராங்க. அவனோட உடல் வந்து ஊருக்கு நடுவில் வைக்கப்படுது ஒரு கிரவுண்டை சுற்றி எல்லாமே பண்ணி எல்லாம் வந்து பார்த்துட்டு மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டு போகிறாங்க. நம்ம அந்த நாட்டோட ஆர்மியே வந்து அந்த துப்பாக்கி புல்லட்டை சுட்டு மரியாதை செலுத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த மரியாதைலாம் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படியே வந்து இவன் ஃப்ரெண்டும் இருந்துட்டு கடைசியில் போயிட்டு அவனை கல்லறையில் அடக்கம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கல்லறையில் அவன் சாஞ்சு அழுகுறான். என்னை விட்டு போயிட்டியேடா மச்சான், இப்போ என்னடா பண்ணுறது, இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தோம், எஞ்சி இருக்க காலத்தில் சந்தோஷமாக இருக்கலாம் பார்த்து நீ இப்படி என்னை விட்டு போயிட்டேன்னு சொல்லி ரொம்ப அழுகுறான். அழுதுகிட்டே அப்படியே ஒரு சோகத்தில் அவனுக்கு ஒரு யோசனை வருது. அப்படியே வேகமாக ஓடுறான் அந்த காட்டை நோக்கி. காட்டுக்கு நடுப்புற போகிறான். இப்போவும் அந்த காடு அப்படியே தான் இருக்குது. அந்த மரமும் இன்னும் நல்லாவே வளர்ந்துருக்கு, இன்னும் நல்லா படர்ந்து வளர்ந்துருக்கு. அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு பேசுகிறான்னு அந்த மரம் பேச மாட்டேங்குது. இவன் நைட் டைம் ஆயிடுச்சு. இப்படி அவன் அழுதுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பேசுன்னு கேட்குறான். அப்போ பக்கத்தில் இருக்கிற மரம் என்ன சொல்லுது, அதாவது இத்தனை நாள் வரைக்கும் அந்த ஒரு மரம் தானே பேசுனுச்சு. நம்ம கதைக்கு ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன்ல, இந்த காட்டில் இருக்கிற எல்லா மரமும் நைட்டு பேசிக்குதுன்னு மக்கள் வந்து பொருளை கலப்புனானுங்கன்னு. ஆனால் அது பொருள் இல்லை, அது உண்மை தான். இப்போது ஒரு மரம் பேசுது. அது பக்கத்தில் இருக்க 2-3 மரங்கள் அப்படியே பேசுது வந்துட்ட ஏன் அவர் என்னாச்சுன்னு. அதுக்கு இவன் சொல்கிறான், நம்ம ஃப்ரெண்டு இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்காக தான் எல்லாம் பண்ணான், நான் இறந்துட்டான், நான் இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன பண்ணுறது, நானும் வந்து எல்லாமே அனுபவிச்சிட்டேன், இனிமேல் நான் வாழ வைக்கிறது எதுவும் இல்லை, அதனால் என்னோடய ஆசைகளை திருப்பி எடுத்துக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த மரங்கள்லாம் இருந்துட்டு, நீ இப்படி வருவேன்னு அந்த மரத்துக்கு தெரியும், ஆனால் அது மௌனமாக இருக்குது, ஆனால் தன்னோட கொடுத்த ஒரு வரத்தை திருப்பி எடுத்துக்கிறது எப்படி அப்படிங்க அந்த மரங்களை சொல்லியிருக்கு, நீ வேணால் சரியான்னு கேட்குது. இவனும் டக்குன்ட்டு நான் சரின்னு சொல்லி அந்த மரங்கள்கிட்ட சொல்கிறான். அந்த மரங்கள் என்ன சொல்லுது, அந்த மரம் அதாவது இவங்க நட்டு வச்சாங்களே அந்த மரத்துலேருந்து ஒரு கிளையை உடச்சி அந்த கிளையை ஒரு மரக்கன்று மாதிரி பண்ணி நீ யார்ட்டையா கொடுத்து அதை வளர்க்க சொல்லு. அது மூலிமா வந்து இந்த மரத்தோட சக்தியெலாம் அந்த கிளைக்கு போயிடும் வளர்ந்ததுக்கப்புறம். அப்படி உன் கையிலேருந்து எப்போ யார் வாங்குகிறாங்களோ நம்பிக்கையாக வாங்கி எப்போ வந்து நடுறாங்களோ அப்போது உன்னோட ஒன்று விட்டு போயிடும் சக்தியெல்லாம் அப்படின்னு சொல்கிறது. இவனும் அதை கேட்டுட்டு சரி ஓகே நம்ம வந்து அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய் எங்கேயா பண்ணுவோம், இதாட்டியா கொடுப்போம் அப்படின்னு வேகமாக அந்த மரத்தில் இருக்க ஒரு கிளையை உடச்சி அது ஒரு பூந்தொட்டியில் வச்சு மண் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மண்ணெல்லாம் போட்டு அது ஒரு சின்ன மரக்கன்று மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சரி இதை டக்குன்னு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்டு பக்கம் போகிறான். அப்படி ரோட்டு பக்கம் போகும்போது ஒரு 2 பசங்க நடந்து போயிட்டுருக்கானுங்க. சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்போர்ட்ஸில் விளையாட போயிருப்பானுங்க போல். ஸ்போர்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு நைட் லேட்டாக வீட்டுக்கு போகிறாங்க நடந்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக பேசிக்கிட்டு. அந்த 2 பசங்கள்கிட்ட போய் இவன் கொடுக்குறான், இந்த மாதிரி தம்பிகளா இது வளருங்கடா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவங்க கேட்கல. அதுக்கப்புறம் இருந்துட்டு இல்லை வளங்க, இது வந்து வீட்டுக்கு நல்லது அதுன்னு சொல்லி கொடுக்குறான்.
கொடுத்ததுக்கப்புறம் தான் இவனுக்கு தோணுது, இது மாதிரி நம்மளும் கொடுத்தோம், நம்மள்ட்டே ஒரு அண்ணன் கொடுத்தாரு அப்படி இப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். இவங்கிட்ட கொடுத்த அந்த அண்ணனுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். அதே மாதிரி 2 பசங்க கொடுத்தான்னு சொல்லி ஒரு மாதிரி குழம்புறான். இருந்தாலும் வந்து இவனுக்கு முன்னாடி எதுவும் காமிச்சிக்கூடாதுன்னு இவனும் அப்படியே கிளம்புறான். சரி ஓகே தம்பிகளா, மறக்காமல் நட்டுருங்கடா அப்படின்னு. இந்த பசங்களும் இருந்துட்டு அதை வாங்கிட்டானுங்க. வாங்கிட்டு வீட்டில் போய் கேட்குறானுங்க. 2 வீட்லேயும் வளரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான், வீட்டில் வந்து அதை இந்த டைம் அந்த ஃப்ரெண்டு அவன் வீட்டுக்கு வரல, அவனோட ஃப்ரெண்டு, அதாவது நம்ம பையன் இருக்கான்ல, இறந்து போனான்ல, அவன் வீட்டுக்கு போகிறான். போயிட்டு அவங்க வீட்டில் அவன் விளையாண்ட ஞாபகம்லாம் யோசிச்சுக்கிட்டு அங்கேயே நைட்டு தூங்கிடுறான். தூங்கிட்டு அடுத்த நாள் காலைல எழுந்திரிக்கிறான். அடுத்த நாள் காலைல எழுந்திரிச்சதுக்கப்புறம் இவனுக்கு அன்றாட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாதிரி இவனுக்கு வயசாகிறது இவனுக்கு உணர முடியுது. இது மூலிமா அவன் தெரியுது, என்னோட சக்தியெல்லாம் நம்ம விட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. இவன் யோசிக்கிறான். அப்போ தான் அவன் ஞாபகம் வருது, இவங்க எப்படி ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மரக்கன்றை வந்து அடுத்த நாள் காலையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் நட்டானுங்களே, அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் இவனுக்கு எல்லா சக்தியும் போகுது. இது மூலிமா அவன் புரிஞ்சுக்கிறான், அந்த 2 பசங்க வந்து இந்த மரக்கன்று எங்கேயோ நடுறானுங்க அப்படின்னு. சரின்னு வேகமாக ஓடுறான். இவனோட ஃப்ரெண்டோட அந்த சவப்பெட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கடைசியாக ஒரு டைம் பார்க்குறதுக்காக போகிறான். இப்படி போகும்போது அவன் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவனோட ஒவ்வொரு வயசு அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குது. கடைசியில் அவனோட ஃப்ரெண்டு கல்ற மேலே போய் சாய அவனோட உயிரும் அவனை விட்டு பிரியுது. இப்போ அவனுக்கும், ஏன்னா 85 வயசு ஆச்சுல, அதனால் அவனும் இறந்து போயிடுறான். இப்படி இறந்து போனதுக்கப்புறம் அந்த 2 பசங்க சொன்னேன்ல, அவனுங்க என்ன பண்ணானுங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு காடு இருக்குது பார்த்தீங்களா, அதே காட்டில் இன்னொரு இடத்துல அந்த மரத்தை நட்டு வைக்கிறானுங்க. இதோட கதை முடியுது.